அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் அரேபியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் மண்டி. சிக்கன் மண்டிக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகு, ஜீரகம், ஜாதிபத்திரி, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வறுத்து பவுட்ரு பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து கூடவே முழு மல்லி 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஸ்டவ்வும் ஆன் பண்ணி குக்கிங் பாட்டில் இந்த மசாலாலாம் போட்டு முழு மல்லி 3 ஸ்பூன் போட்டு 30 செகண்ட் போல் வறுத்து ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். சிக்கன் மண்டி மசாலா ரெடி ஆகிடுச்சா. அடுத்து பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் 2 நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பிரிஞ்சி இலை. இப்போ பிரியாணி பாட்டில் 100 ml கல்லெண்ணெய் விட்டு பொடியாக கட் பண்ண பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு 2 நிமிஷம் போல் வதங்கணும். லிட்டு போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கும். இது கூட நான் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சது 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், வறுத்து பவுட்ரு பண்ண அந்த மந்தி மசாலா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் ஊற போட்டிருக்கிறேன் 1 ஹவருக்கு முன்னாடியே. கிலோ ரைஸ்க்கு 1 லிட்டர் தண்ணி கூட சேர்த்துட்டு கல் உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 கிலோ சிக்கன் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ சிக்கன் இதையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லெமன், ட்ரை லெமன் போடணும். என்கிட்ட ட்ரை லெமன் இல்லை, அதனால் ஃப்ரெஷ்ஷான லெமன் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேம்லேயும் 7 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சு குக் பண்ணி இந்த சிக்கனை எடுத்துக்க போகிறேன். சிக்கன் எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு இந்த சிக்கன் பீஸு ஆறணும். அதுக்குள்ளே நம்ம வந்து அரிசி கழுவி போட்டுடலாம். இப்போ அரிசி கழுவி போட்டுட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த லெமனும் இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிட போகிறேன். லெமன் எடுக்கக்கூடாது, அது அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இது குக் ஆகிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து ஆறின இந்த சிக்கன் பீஸுக்கு வந்து நம்ம வறுத்து பவுட்ரு பண்ண இந்த மந்தி மசாலா ஒரு பவுலில் போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுருக்கிறேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சது, கெச்சப் 1 ஸ்பூன், ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆறின இந்த சிக்கன் பீஸ் எடுத்து இந்த மசாலா சிக்கன் பீஸில் வச்சு தடவணும். நம்ம வந்து லைனாக கட் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, அந்த உள்ளேலாம் போகணும். அந்த சிக்கன் பீஸ்க்குள்ளே இந்த மசாலா நல்லா இறங்கணும். அப்படின்னா அந்த கட் பண்ண லைனில் உள்ளே நல்லா இறங்குற மாதிரி மசாலா போடணும். அப்படியே ஒரு பீஸுக்கும் இந்த மாதிரி மசாலா தடவி விட்டுட்டு ரைஸும் குக் ஆகிருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுருணும். இருக்கிற மசாலாலாம் சரியாக போயிடும். இது வந்து 1 கிலோ சிக்கன் பீஸ்க்கு தக்கன மசாலா எடுத்துருக்கிறேன். கரெக்டாக இருக்கும். இப்போ ரைஸும் குக் ஆகிடுச்சு. தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் வந்துருச்சு இல்லையா. லைட்டாக மிக்ஸ் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுட்டு என்ன பண்ண போகிறேன்னா உள்ளே இருக்கிற பிரிஞ்சி இலை அது 2யுமே எடுத்துடலாம். எடுத்துட்டு லெமன் உள்ளே இருக்கட்டும். இது வந்து ஒரு லிட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுருவேன். சின்ன பர்னருக்கு மாற்றிட்டேன். 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இன்னொரு பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில் விட்டு கல்லெண்ணெய் விட்டு இந்த சிக்கன் பீஸை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 1 நிமிஷம் ஒரு சைடும் இன்னொரு நிமிஷம் ஒரு சைடும் வச்சு எடுத்துக்க போகிறேன். இதுவும் கூட சிம்மில் வச்சு தான் எடுத்துக்க போகிறேன். சிம்மில் தான் இருக்குது ஸ்டவ். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகும். வெந்திருக்குது, ஆனால் ரோஸ்ட் ஆகணும் இல்லையா. அப்போ நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். ரோஸ்ட் ஆகணுன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து இன்னுமே மசாலாவுடைய வாசம் இன்னும் நல்லா கிடைக்கும். செமையாக இருக்கும். லைட் மசாலா டோஸ்ட் ஆக நம்மளுக்கு வாசம் செமையாக இருக்கும். ரொம்ப பிடிச்சி போகும். லைட் மசாலாங்கிறதுனால திகட்டாமல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் சிம்மில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்தேன். 10 நிமிஷம் போல் ஆச்சு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரைஸ் வந்து 10 நிமிஷம் சிம்மில் விட்டுருந்தோம் இல்லையா, அதுவும் ரெடி ஆயிடுச்சு.
நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இல்லையா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா உள்ளே இருக்கிற லெமனை எடுத்துகிட்டு போகிறேன். லெமனை எடுத்துட்டு டோஸ்ட் பண்ண சிக்கன் பீஸு இந்த ரைஸ் மேலே ஒன்றா வச்சுக்கலாம். வச்சுட்டு 6 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கடாயில் 6 ஸ்பூன் நெய் விட்டு அதில் 10 முந்திரி, 10 பாதாம், 10 பிளாக் ப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, திராட்சை, காந்த திராட்சை, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த ரைஸ் மேலே போட்டு விட்டுட்டேன். அது வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு சார்ஜ் இல்லாதனால. அதனால் வீடியோ எடுக்க முடியல. சாப்பிட்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் இது மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டுட்டு ஃப்ரைடு ஆனியனும் மேலே தூவி விட்டேன். செமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.